என்ன சொல்லுகிறது? உபாகமம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்றது, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். எனக்கும் உங்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிற மேன்மையான ஒரு பொறுப்பு என்னன்னா, என்ன கொடுக்கணும்? என்ன சொல்றாரு? உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மேன்மையான ஒரு பொறுப்பு என்னன்னா, கடன் கொடுக்கணும், நான் வாங்கக்கூடாது. இதுதான் பைபிள் சொல்லுது. ஆனா ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வாக்குத்தத்தத்தை எடுக்கிறோம், யார்ட்டையா போய் கையை நீட்டிட்டு இருக்கிறோம். நேற்று ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சிஸ்டருடைய மக உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொன்னோம். ஈவினிங் ஆயத்த பிரையில சொன்னா, அவளை நான் நீ ஏதாவது ஜெபம் பண்றியான்னு கேட்ட அவ சொன்னா, இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற கடன் எல்லாம் கர்த்தர் அடைக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்கண்ணா. எனக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு சின்ன பிள்ளை வாயிலிருந்து வர்ற வார்த்தை, எங்கள் வீட்டில் இருக்கிற கடனை கர்த்தர் அடைக்கணும். எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. நாங்கள் இங்கே ஜெபிச்சு கொண்டு இருக்கும்போது ஏன் சொல்ல வரேன் தெரியுமா? நீங்கள் ஆண்டவரோட பேச ஆரம்பிங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்ல ஆரம்பிங்க. அவர் உங்களை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்பா எல்லாவற்றையும் செய்கிற தேவன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இப்பொழுது வேதம் வாசிக்கப்படும். சிஸ்டர் உமா சங்கீதம் 85 வாசிப்பாங்க. அவங்களோட மாறி மாறி நீங்கள் வாசிக்கும்படியாய் உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 85 பக்கம் 724. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பெண்ணுவீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்கள் மேல் சமீபமாய் இருக்கிறது. சத்தியம் பூமியில் இருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். யாவரும் இணைந்து வாசிப்போமாக. நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியே நம்மை நிறுத்தும். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 12வது வசனத்தை சொல்லுவோமா? போடுங்க. முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தாவே, எங்கள் தேசத்தின் மேல் பிரியம் வைத்து எங்கள் சிறையிருப்பை திருப்பினீர். கர்த்தர் நன்மையானதை எனக்கு தருவார். என்னுடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். ஆமென். வேதத்தை தூக்கி பிடிச்சு சொல்லுவோமா? உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். கைகளை தட்டி ஆண்டிய வரவேற்போமா? நம்முடைய சபையின் தூண் தேவனுடைய வார்த்தையை பேசுவாங்க. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவருடைய கரத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும் சுவாமி. சிறிய கூட்டமானாலும் பெரிய கூட்டமானாலும் பலப்படுத்த உம்மாலாகும். கர்த்தர் அப்படியே இறங்கி உம்முடைய வார்த்தையை அபிஷேகித்து நேரடியாக எங்களோடு வசனம் பேச நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடந்து உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்து வழி நடத்தும்.
இயேசு ரட்சகரின் விலையேறப்பெற்ற நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிற புதிய உடன்படிக்கை தியானங்களுக்குள்ளே கடந்து செல்கிறோம். நான் போன வாரம் இந்த வாரம் மறுபடியுமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படி பாஸ்டர் கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆண்டவருடைய ஊழியம் அவருக்காக ஏற்றுக்கொண்டேன். அதனால் என்னடா திருப்பி திருப்பி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது கர்த்தருடைய வார்த்தை. எனக்காக யார் நமது காரியமாய் போவான் என்று கர்த்தர் என்கிட்ட கேட்டால் ஆண்டவரே நான் போகிறேன்னு தான் இப்பயும் சொல்கிறேன். அதனால் கர்த்தர் மகிமைப்படுவாராக. எந்த ஒரு ரீகேப்பும் நான் கொடுக்க போகிறதில்ல. அதாவது நம்ம எப்பொழுதும் போன வாரம் என்ன சொன்னோம், போன மாதம் என்ன சொன்னோம், போன வாரம் பேசினதுனால எதையும் நான் திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்த போவதில்லை. நேரடியாக கடந்து செல்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கையிலே நாம் போன முறை புதிய உடன்படிக்கையின் சிறப்பான சில அம்சங்களை பார்த்தோம். அதில் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? ஏதாவது ஒன்று உங்களுக்கு சொல்ல முடியுமா? புதிய உறவு தேவனோடு. வெரி குட், வெரி குட். பாவ தண்டனையிலிருந்து விடுதலை, மன்னிக்கப்படுகிறோம். வெரி குட். இப்பொழுது உள்ள பாவத்திலிருந்து விடுதலை, கிருபையின் உடன்படிக்கை, என்பா ஆவிக்குரிய. வெரி குட், வெரி குட். நல்லாவே நம்முடைய சபையார் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அது உங்கள் மனதில் நிற்கிது. ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த புதிய உடன்படிக்கையோடு நம்ம எப்பொழுதுமே சொல்லும்போது என்ன பார்த்தோம் என்றால், எல்லா உடன்படிக்கைக்கும் 3 பகுதிகள் இருக்கின்றன. நான் பழைய உடன்படிக்கையிலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று, அந்த உடன்படிக்கை என்ன, அதாவது நான் என்ன செய்வேன், நீ என்ன செய்வ. அடுத்தது அதன் அடையாளம். ஒரு பலியையும் விருந்தையும் வைத்து முடிக்கிறார்கள். நாம் போன முறையை பார்த்து விட்டோம். நம்முடைய புதிய உடன்படிக்கையின் சரி, புதிய ஏற்பாட்டில் எத்தனை உடன்படிக்கை இருக்குன்னு சொல்ல? புதிய ஏற்பாட்டில் ஒரே உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை மாத்திரமே, வேற ஒண்ணுமே கிடையாது. புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்துவினால் வந்த புதிய உடன்படிக்கை தவிர வேற எதுவுமே இல்லை. கரெக்ட். அப்போ பலியும் அவரே, விருந்து, திருவிருந்து நமக்கு கூடும் போதெல்லாம் நினைப்பூட்டப்படுகிறோம், விருந்தும் அவரே. அப்போ அந்த உடன்படிக்கை பாட்டு இருக்குல்ல, அவர் எனக்காக என் பாவத்தை ஏற்றுக்கொண்டு பலியானார். அப்போ அடுத்த பகுதி என்ன, நான் என்ன செய்ய வேண்டும். தாவீதும் யோனத்தானும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். யோனத்தான் சொன்னா நான் இதெல்லாம் உனக்கு செய்கிறேன்னு, தாவீது நான் இதெல்லாம் செய்கிறேன். 2 பேரும் காப்பாத்தினாங்க. ஒரு சாரார் முறிக்கும் போது உடன்படிக்கை முறிந்து போகும். சரியா? அப்போ இது ஏன் இந்த புதிய உடன்படிக்கை வர தேவை இருந்தது? இந்த புதிய உடன்படிக்கை இன்னும் 2-3 பெயர்களை நான் சொல்லி விடுகிறேன். அடுத்தடுத்து அதில் பைபிள் இல்லை, ஆனால் நான் புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது இதெல்லாம் இருக்கிறது. ஒன்று, நமக்கு தெரியும், கிறிஸ்துவினாலான உடன்படிக்கை இல்லையா, புதிய உடன்படிக்கை. 2ஆம் உடன்படிக்கைன்னு சொன்னோம். அடுத்தது கிறிஸ்துவின் ராஜரீக பிரமாணம். நான் உங்களுக்கு வசனம் காட்டுறேன். கிறிஸ்துவின் ராஜரீக பிரமாணம். அடுத்தது அதற்கு இன்னொரு பெயர் சுயாதீன பிரமாணம். சுயாதீன பிரமாணம். இட்ஸ் a kingly covenant. அதே போல இட்ஸ் a covenant of liberty. விடுதலை, சுயாதீனத்தின் பிரமாணம். இதுக்கு கிறிஸ்துவின் பிரமாணம். இதில் கிறிஸ்துவின் ராஜரீக பிரமாணம் என்று சொல்லுவது மிகவும் சால சிறந்தது. ரைட்டு. இப்போ நாம் சொல்லுகிறோம் குடியரசு தினம், குடியரசு தினம். அதில் என்ன பண்ணாங்க சொல்ல முடியுமா? குடியரசு தினத்தில் என்ன நடந்தது? சுதந்திர தினத்தில் என்ன நடந்தது? முதல் சுதந்திர தினத்தில் என்னமோ நடந்துச்சு, நாங்களாம் இப்போ பிறக்கலப்பா அப்படி சொல்றீங்களா?
பிரிட்டிஷ் அரசாட்சியிலிருந்து இந்தியர்களிடமே அரசாட்சி கொடுக்கப்பட்டது. அப்போ பிரிட்டிஷார் அழகான சட்டங்களை வைத்திருந்தார்கள். ஆனா இந்தியர்கள், அதுல நமக்கு யார் அதை சட்டத்தை வரைவு பண்ணினது அதெல்லாம் நாங்க சொல்ல விரும்பல. நமக்கு தெரிஞ்சுட்டு அந்த சட்டத்தை நமக்காகவே எழுதி பிரமாணமாய், அதான் பிரமாணம், சட்டம் எழுதி வைத்தார்கள். சரியா? இப்ப இதுல ஒரு பகுதி அது சட்டம், சட்ட வல்லுநர்களால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டமாய் வகுக்கப்பட்டது. ஒவ்வொரு குடிமகனின் மகளின் வேலை என்ன? வெரி குட். சட்டத்தை மதித்து அதன்படி நடக்க வேண்டும். இல்லை என்றால் சட்டப்படி தண்டிக்கப்படுவோம். சரிதானா? ஆண்டவர் இங்க அந்த தண்டனையெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. அப்போ இந்த கிறிஸ்துவின் ராஜரிக பிரமாணத்தின்படி நாம் நடக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். we should obey the law of Christ. இதை கரெக்டாக எழுதி கொள்ளுங்க. கேபிட்டல் எல் law. கிறிஸ்துவின் கட்டளைக்கு, பிரமாணத்திற்கு நாம் விசுவாசி கீழ்ப்படிய அவசியமாகிறது. சரியா? இப்போ பழைய உடன்படிக்கையில 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். ஆனால் ஒவ்வொரு யூதனும் கடைபிடிக்க வேண்டிய 613 கட்டளைகளாய் மாற்றப்பட்டது. இந்த 10 கட்டளைக்கு அடிஷனலா மோசேக்கு ஆண்டவர் சொன்னார் என்று நம்ம அந்த புத்தகம் முழுவதிலும், யாத்திராகமோ உபாகமோ லேவியராகமத்திலுமே கட்டளை கட்டளை கட்டளை, இது எல்லாவற்றையும் நீங்க சேர்த்தீங்கன்னா 603 கட்டளைகள் இருக்கிறது. அப்போ யூதனானவன் அந்த 10 மாத்திரம் ஃபாலோ பண்றது இல்ல, 613ஐயும் கீழ்ப்படிய வேண்டும். அதிலே ஒன்று கீழ்ப்படியாவிட்டாலும் அவன் அந்த நியாய பிரமாணத்தை மீறினவனாவான். உடனே பலி செலுத்தணும். சரியா? தண்டனை உண்டானால் தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த இடத்துல வரும்போது நம்ம இப்போ என்ன நம்ம சொல்றோம்? தலைப்பு கிறிஸ்துவின் ராஜரிக பிரமாணம். என்ன சொல்றோம்னா, இந்த கிறிஸ்துவின் ராஜரிக பிரமாணம் கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் என்னன்றத பார்க்கிறோம். முதலாவது, யூதர்கள் 10 கட்டளைகள் முக்கியமானவை, அதாவது ஃபண்டமெண்டல், அடிப்படையானவை. அதோடு கூட 603 கட்டளைகளையும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அது பேர் தான் நியாய பிரமாணம். முதலாம் உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை, சீனாய் உடன்படிக்கை, அதற்கு இன்னொரு பெயர் மோசேயின் நியாய பிரமாணம். கரெக்டாக சொல்லணும்னா இட்ஸ் கால்ட் இஸ் த லா ஆஃப் மோசஸ். கேபிட்டல் எல் தான் நீங்கள் போடணும், சின்ன எல் போடணும். லா ஆஃப் மோசஸ். இது லா ஆஃப் கிரைஸ்ட். இந்த லா ஆஃப் கிரைஸ்ட் லா ஆஃப் மோசஸ்ல எப்படி சிறந்தது? ஒன்று, இந்த 613 கட்டளைகளையும் கீழ்ப்படியவில்லை என்றால் தீர்க்கப்படுவாய் குற்றவாளி என்று. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க யார் எடுத்தான்னு நீ மாத்திரம் கொஞ்சம் மற்றவர்களும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8-12. இது நம்மளுடைய அடிப்படை பகுதி, தியான பகுதி. யாக்கோபு 2:8-12. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேதவாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ராஜரீக பிரமாணம் என்னவாம் பிரமாணம்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. சரியா? அடுத்தது வாங்க. பச்சாத்தாபம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். வந்துருச்சா நம்ம சொன்னது?
ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். என்றால் ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆனால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். அப்போ நான் ஒன்றுக்கு கீழ்ப்படுகிறேன், மற்றதற்கு நான் கீழ்ப்படியவில்லை என்றால் நீ நியாயப்பிரமாணத்தை மொத்த பிரமாணத்தை மீறுகிறவன் என்றுதான் பொருள்படும். அடுத்ததுமா, சுயாதீன பிரமாணத்தினால் சுயாதீன பிரமாணம் என்றால் கிறிஸ்துவின் பிரமாணம். சுயாதீன பிரமாணத்தினால் நியாயத்தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். அப்போ யாக்கோபு பொதுவாய் கிறிஸ்து சபைக்கு எழுதுகிறார். இந்த யாக்கோபு யாரென்றால் பேதுரு யாக்கோபு யோவான் கிடையாது. இந்த யாக்கோபு இயேசு கிறிஸ்துவின் ஸ்டெப் பிரதர் என்று சொல்லுவோம் இல்லையா, மரியாளுடைய பிள்ளைகள், மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த பிள்ளைகளிலே ஒருவர் இந்த யாக்கோபு. யூதா இவருடைய சகோதரன். இவர் ஆண்டவரோட முதல்ல கூட ரொம்ப இருக்கல, ஆனால் அவரை பற்றி தெரியும். உயிர் தெழுந்த பின்பதாக அப்படியே சபையோடு ஒட்டி கொண்டு கிறிஸ்துதான் மேசியா என்று ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த இரண்டு சகோதரர்களும். அப்போ அவர் எழுதுகிறார். என்ன எழுதுறாருன்னா, சுயாதீன பிரமாணத்தினால தான் நாம நியாயம் தீர்க்கப்பட போறோம், 10 கட்டளைகளினால் அல்ல. அதனால அதற்கேற்றபடி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எப்படி இந்திய சட்டத்திற்கு ஒவ்வொரு குடிமகனும் மகளும் கீழ்ப்படிய வேண்டுமோ, அதே போல கிறிஸ்துவின் ராஜரீக பிரமாணத்திற்கு ஒவ்வொரு விசுவாசியும் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அப்போ முன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு. இதை என்ன செய்யறார் ஆண்டவர்? இன்னும் ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போறார். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறது பிரச்சனையே இல்லை. எப்பொழுதும் சொல்லுவாங்க, வெள்ளைக்காரருக்கு தேவனிடத்தில் அன்பு கூறு, ஆக்சுவலாக சிலுவையை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க, அதான் அடையாளம் என்று சொல்லுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுவது, பிறரிடத்தில் மனிதரிடத்தில் அன்பு கூறுவது. கரெக்டா? இதுல மேல் நாட்டவருக்கு இந்த குறுக்க போதில்ல, பிறனிடத்தில் அன்பு கூறுவது ரொம்ப சுலபமான காரியம், இது ரொம்ப கஷ்டம். அவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவதை விட அவங்க சொல்றது, நான் சொல்லலை, அவங்க சொல்றது, பிறனிடத்தில் அன்பு கூறுவதை ஈஸியா நாங்க செய்துறோம். இந்தியனுக்கு எது சிரமம்? இதுதான் சிரமம். கடவுளுக்கு நான் எல்லாம் செய்வேன், அவர் சொல்றதெல்லாம் செய்வேன், கீழ்ப்படிவேன், ஆண்டவரை கும்பிடுவேன், தொழுது கொள்ளுவேன். ஆனா இங்க வரும்போது இடிச்சிரும். பிறனிடத்தில் அன்பு கூறுறதா? அது எப்படிப்பா? இங்க என்ன சொல்றாரு? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. இது ஆண்டவர் என்ன ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போறாரு. யோவான் 13:34. யோவான் 13:34. அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிற புதிதான கட்டளை என்ன? இந்த இடத்துல நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல. எப்படி? காட்டி கொடுத்தாலும் அன்பு கூர்ந்தார், புரிந்து கொண்டாலும் அன்பு கூர்ந்தார். அதுல யோவான் 13:1 அழகான வசனம், 13:1 குறித்து கொள்ளுங்கள். அது கடைசியில் இருக்கும், முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. யோவான் 13:1 கடைசி பாட்டு. இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் பரியந்த அன்பு வைத்தார். ஒருவன் காட்டி கொடுத்தான், ஒருவன் பயங்கரமாய் மறுதலித்தான், விட்டு ஓடி போனார்கள், ஆனாலும் முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். அந்த மாதிரி நீ பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். உங்களுக்குள்ளே, முக்கியமா சபைக்குள்ளே விசுவாசிகளை குறிக்கும். அப்போ கிறிஸ்து என்னில் அன்பு கூறுவது போல நான் சக விசுவாசியின் மேலே அன்பு கூற வேண்டும். அது அப்படியே பிறருக்கும் கடந்து போகும். ஆமென். அப்போ இது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், யாக்கோபு எழுதுறார். அதனால அப்படித்தான் நாம் நடக்க வேண்டும். ஸோ முதல் காரியம், இந்த 613 வைத்து குழப்பிக்கொண்டு இராதபடி நேரடியா இந்த 2+1
3 மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த 3? தேவனிடத்தில், அதுக்கு வசனம் உங்களுக்கு சொல்லணுமா? மார்க்கு 12 28 முதல் 31. 29 போதும். மார்க் 12 29 முதல் 31 வாசிக்கிறீங்களாப்பா? நான் வாசிச்சிடவா? சொல்லுங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இது ஒண்ணு. அடுத்தது இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை, வேறொன்றுமில்லை என்றார். ரைட்டா? இதைத்தான் சீஷர்களுக்கு சொன்னார். யோவான் 13 நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தபடி நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். கரெக்டா? அப்போ நமக்கு உள்ள ராஜரிக பிரமாணம் இதுதான். இதுக்குள்ள அந்த 613 அடங்கும். ஆமென், ஆமென். 613 அடங்கும். அப்போ ஆண்டவர் நமக்கு இந்த பிரதான கற்பனை கொடுத்தது நியாய பிரமாணத்தை குலைத்து போட அல்ல, அதை நிறைவேற்றும்படியாய் மிகவும் சுலபமான வழியை நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 5:20 வாசிங்க. மத்தேயு 5:20. அடுத்தது மத்தேயு 11:28 முதல் 30. வேத பாதகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றார் தான் சீஷர்களுக்கு? வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. வேதபாரகர் பரிசேயர் நீதி என்ன நீதி? நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவோம். என்ன நீதி? நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிற நீதி. ஆனால் தன் சீஷரிடம் அதை காட்டிலும் அதிகமான ஒரு கீழ்ப்படுதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். சரி, இது முதல் பாயிண்ட். அடுத்தது, இந்த நியாய பிரமாணம் எதை காட்டியது? அந்த யூதருக்கு ஆண்டவருடைய பரிசுத்தத்தை விளக்க காட்டியது. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்போ எப்படி இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டதோ ஒழுங்காய் கிரமமாய் நடந்து கொள்ளுங்கள் என்றுதான் காட்டியது. உத்தமமாய் இருங்கள் என்று காட்டியது. அதை சும்மா சொன்னால் ஏற்றுக்க மாட்டோம். அதனால நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தர். ரைட். அடுத்தது, இந்த நியாயப்பிரமாணமும் சரி கிறிஸ்துவின் பிரமாணமும் சரி, யூதனானாலும் கிரேக்கனானாலும் வித்தியாசமில்லை. நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டியது. ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொன்னாரு? நீங்கள் ஒருவரில் ஒருவர். அப்போ விசுவாசிகள் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும். சரியா? அதே அன்பை பிறனிடத்திலும் காட்ட வேண்டும். அதுக்கு யாரு ஸ்டாண்டர்டு? ஏசப்பா தான் ஸ்டாண்டர்ட். ஆமென், ஆமென். சரி, அடுத்ததாக இதுதான் முக்கியம். நாம் ரோமர் 1 அதிகாரம் 3, ரோமரோட கலாத்தியர் எடுங்க. கலாத்தியர் 3 அதிகாரம் 10 வசனம் 10, 11, 12
வேகமா வாசிக்கிறீங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை. அப்போ மோசேயின் நியாயப்பிரமாணம் அல்ல பழைய உடன்படிக்கை ஒருவரையும் நீதிமான் என்று தீர்க்கவில்லை, எல்லோரையும் குற்றவாளிகள் என்று தீர்த்தது. இந்த கலாத்தியர் இன்னொரு அழகான வசனம் இருக்கு. 3லயே நீங்க 22 வாசிங்க. 22. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. அப்போ வேதம் விசுவாசத்தின் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசித்துத்தான் ரட்சிப்பு விடுதலை அடைய வேண்டும் என்பதை காட்டுவதற்காக எல்லோரையும் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. நம்ம பாஸ்டர் ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னாங்க, எல்லாரும் பாவம் செய்து. இன்னைக்கு சொன்னாங்க எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று எல்லோரையும் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. அப்போ இப்போ எப்படி நான் விடுதலை பெற முடியும்? அதே 3 அதிகாரம் 13 வசனம் வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட 13 என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ கிறிஸ்து எனக்காக சாபமாகி, எல்லாரும் சொல்லுவோமா? கிறிஸ்து எனக்காக சாபமாகி சிலுவையிலே ரத்தம் சிந்தி சாபத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டார். அப்போ இப்ப நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, கிறிஸ்துவினாலே நீதிமானாக்கப்பட்டவன். அதான் ஒரு அழகான பாட்டு ஃபாதர் பாடுவாரு, நீதிமான் நான், நீதிமான் நான். அப்போ ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். அப்ப இயேசுவின் ரத்தம் நம்ம என்ன பண்ணிச்சான்? அப்பே செய்யலப்பான்றிச்சான். இவ்வளோ பெரிய கிருபைல அதை நம்ம உணர்றோமா? உணர்ந்து ஜீவிக்கிறோமா? அநேக நேரத்தில் மறந்து போயிடுறோம். அப்போ நீதிமான் அப்படின்னா ஒண்ணுமே செய்யலப்பா, தப்பே இல்லை அவங்க மேல, எல்லாத்தையும் நான் எடுத்துக்கொண்டேன். இப்போ அவருடைய பிரமாணத்திற்கு நாம் கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமேன். எப்பொழுதுமே ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆசீர்வாதம், ரொம்ப அழகா ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிறோம். ஆனா ஆண்டவரே நான் கீழ்ப்படிய மாட்டேன், இஷ்டம்னா கீழ்ப்படிவேன். நம்ம இந்திய சட்டத்தில் அப்படி சொல்லிட்டு இருந்தோம். நான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சொல்லிட்டு இருந்தோம்னா தப்பிக்க முடியுமா? முடியாது. சட்டத்தின் கீழ் காவல் பண்ணப்படுவாய், அப்படிதான் சொல்லுவாங்க. சட்டத்தின் கீழ் காவல். இது கர்த்தர் அந்த காவலிருந்து என்னை விடுவித்து கொண்டார். அதனால இனிமேல நான் எப்படி ஜீவிக்கணும்? ஆராதனையில் ஒரு வசனம் சொல்லப்பட்டது, புது சிருஷ்டி. அப்ப முதல்ல என்ன மாத்துறாரு? என்ன பழையவைகள் ஒளிந்து போச்சு? என்னுடைய காரியங்கள் அல்ல. கரெக்டா அதை நீங்க கான்டெக்ஸ்ட்ல புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தேவனுடைய ஆலயம் தீட்டுப்படக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். என்னன்னா ரிப்பேர் பண்ணி ஆண்டவர் நம்ம வைக்கல. அநேக நேரங்களில் நம்ம வீட்டில் ஒரு எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸு கெட்டு போச்சுன்னு சொன்னால் என்ன செய்கிறோம்? ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிடுறோம். ஆனால் நீங்கள் யூஸ்வலாக எலக்ட்ரானிக் ஐட்டத்தை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. எலக்ட்ரானிக், நாட் எலக்ட்ரிக். பண்ணும்போது கொஞ்சம் அதில் சிக்கல்கள் நமக்கு வரும். சரி, அப்போது ஆண்டவர் நான் அவர்கிட்ட வந்து சாபத்தேன்லேருந்து எடுத்தோடனே அங்கங்கே பூசி மொழிகி புதுசாக அப்படி ஆக்கி வைக்கலை. நம்ம அநேக நேரம் செய்கிறோம். அது நமக்கு அதுதான் வழியாக இருக்குது ஐயா. பணத்தை திருப்பி செலவழிக்க முடியாது, அது நம்ம சரியாக்கி வச்சுக்கிடுறோம். அது தப்பே கிடையாது. ஆனால் ஆண்டவர் புது சிருஷ்டி ஆகும்போது நம்ம என்ன செய்கிறாராம்? முழுசும் புதுசாக்கிறோம். ஆமென். அது எவ்வளோ அருமை. யோசிச்சு பாருங்க. பழசெல்லாம் ஒன்றுமே இல்லையே,
அதான் போன வாரம் சொன்னேன், ரத்தத்தினால மூடிடுறாரு. அதெல்லாம் ஒன்றும் கரகரையெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது இங்கு கொட்டிடுச்சுன்னா நீங்கள்லாம் மேபி வேறு இந்த ஒயிட்டனர் யூஸ் பண்ணுவீங்க. நாங்கள் நல்லா என்ன பண்ணுவோன்னா பிளேடு வச்சு சுரண்டிடுவோம், நீட்டாக எடுத்துருவேன் நான்லாம். அதில் இருக்குதுன்னே தெரிய முடியாது. எங்கள் டீச்சர் கேட்பாங்க, ஏய் இதுக்கு அடியில் நீ என்னடி எழுதுன அப்படின்வாங்க. அழகாக எடுத்துருவேன், ரப்பரை வச்சா போகாது. நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதான் சொல்லி தருவேன், தயவுசெய்து நீ அப்படி செய், நீ ஒயிட்டனர் போடாத. ஒயிட்டனர் போட்டினா நான் ஒயிட்டனரை சுரண்டுவேன். டீச்சர் லேசாக வச்சு ஒரு ட்ராப் அசிட்டோனை வச்சா ஓடி போயிடும். அப்போ நான் நீ என்ன எழுதியிருக்கேன்னு கண்டுபிடிச்சிருவேன். நீட்டாக ஸ்கோர் ஆஃப் அடிச்சிரு நீ எழுதியிருக்கிறத. இல்லை பிளேடை வச்சு சொல்கிறேன்னா பிள்ளை ஏதோ தப்பாக எழுதி தான் எழுதியிருக்கேன்னு கண்டுபிடிப்பேன். இது நீ தப்பு பண்ணியா என்னமோ ஒன்றில் அப்படி வச்சுக்கிட்டியான்னு எனக்கு தெரியாதுன்னு. ஆண்டவர் நம்ம அப்படி செய்கிறதில்ல. அந்த சுரண்டின பேப்பர் அப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், சுரண்டினவங்களுக்கு தெரியும். பிளேடை வச்சு அப்படி தூக்கி பார்த்தா நல்லா உள்ளுக்கு தெரியும், அதில் இருக்கிற லேயரை எடுத்துருக்குறாங்க. ஆண்டவர் நம்மளை அப்படி செய்யலையாம், அருமல்ல. ஆமென். அப்போ நான் பழையது வைத்திருந்த காரியங்களை மறுபடி நான் சொல்லிக்கொண்டு, அந்த காலத்தில் நான் அப்படி தான் இருந்தேன், இப்பயும் அப்படி தான் இருக்கிறேன். உலக பிரகாரமான காரியத்துக்கும் நான் சொல்கிறேன், அது நான் தரித்திரத்தில் தான் இருந்தேன், அது இப்பயும் இல்லை. நான் கெட்டவனாக தான் இருந்தேன், இப்பயும் அப்படி தான் இல்லை. என்னை புது சிருஷ்டியாக ஆக்கிட்டாரு. அப்போ நான் அப்படியே அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆமென். சரி, இதில் ஒரு சின்ன ஒரு வசனம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 11:28-30. மத்தேயு 11:28-30 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அது ஒன்றும் புதிய வசனம்லாம் இல்லை. சொல்கிறீங்களா, வாசிக்கிறீங்களா? எல்லாம் சேர்ந்து வாசிச்சிரும். வருத்தப்பட்டு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ரைட், அங்கே நிறுத்திக்கோங்க. இந்த வருத்தப்பட்டு பாரம் நம்ம யூஸ்வலாக நம்ம வாசிக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையின் பாரங்கள், என் மனதின் பாரங்கள் அப்படிதானே நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைப்பீங்க? நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்க. என்ன நினைப்பீங்க? என் கஷ்டங்கள், கவலைகள், என் மன பாரங்கள், யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத என்னுடைய பாரங்கள், என்னுடைய உடம்புல இருக்கிற பாரங்கள், அப்படிப்பட்டவங்க என்கிட்ட வாங்க, இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ இந்த மனதின் பாரங்கள் ஆத்தும இளைப்பாறுதலா? கரெக்டா? மனதின் வேதனைகள் ஆத்தும இளைப்பாறுதல், உடலில் உள்ள வேதனைகள், என்னை சுற்றி இருக்கிற வேதனைகள் சரீர இளைப்பாறுதல். அப்போ இந்த வசனத்தில் ஆண்டவர் குறிக்கிறது ஆத்தும இளைப்பாறுதலையும் சரீர இளைப்பாறுதலையும். அப்போ நீ வரும்போது அது எப்படி நீங்க சொல்றீங்க? அடுத்தாப்புல ஆண்டவர் என்ன சொல்றார்? உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், இல்லையா? உங்கள் சரீரத்துக்கு ஆண்டவர் சொல்ல, ஏன்னா அதை நமக்கு நல்லா புரிந்து கொள்ளுவோம். உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். ஒரு சிறிய காரியம் நான் கற்றுக்கொண்டேன்னா இது கரெக்டாக இறையியல் படி கரெக்ட், நானா சொல்லலை உங்களுக்கு. என்னன்னா, இதை அவர் யூதர் அநேகர் இருக்கும்போது தானே சொன்னார். ஆமாவா இல்லையா? அதே டவுட்டு. புறஜாதியார் தான் இருந்திருப்பாங்க போல, இருந்தாங்க கொஞ்சம். இந்த யூதர்கள் சுமந்த நியாய பிரமாணத்தின் பாரத்தை அவர் சுட்டி காட்டினார். அதுதான் கரெக்ட். வருத்தப்பட்டு நான் அந்த 613 நான் திருடலாம் மாட்டேன்ப்பா, ஆனால் அங்கே ஏதோ ஒரு பொய்யை சொல்லிட்டேன், அவன் வச்சிருக்கிறது ரொம்ப அழகா இருக்குதேன்னு இச்சிதுட்டேன், அது எப்படியாவது நமக்கு கிடைக்கணும்னு யோசிச்சுட்டேன். அது ஒரு சாபம் அவங்கள பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த பாரம் சுமந்து நீ குற்றவாளி என்றே தீர்க்கப்படுகிறாய் பாத்தியா? அந்த சாபத்திலிருந்து நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொல்றார். ஆமென். அதுதான் அந்த இடத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் இளைப்பாறுதல் தரேன். ரைட்டு. அப்போ ஃப்ரீ பேர்டு, நான் என்னமும் செய்து கொண்டு அலையலாமா? ஆண்டவர் அடுத்து ஒரு கொக்கி போடுறாருங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், உன் நுகத்தை உங்கள் மேல் ஏற்று. அப்போ உன் நியாயப்பிரமாண நுகத்தை தூக்கி போற்று,
என் நுகத்தை ஏத்துக்கோ. என்ன நுகம்? நான் சொல்ற பிரமாணம். ஆமென். ஆமென். கிறிஸ்துவின் பிரமாணம் நம்ம விளங்கி கொள்றோமா? அந்த பிரமாணத்துக்கு நீ கீழ்ப்படி. அது எப்படி இருக்குதான்? உங்கள் ஆத்துமாக்களுக்கு அடுத்ததுமா, என் நுகம் மெதுவாயும். என் நுகம் மெதுவான நுகம். ஒருபோதும் நம்மை நம் திராணிக்கு மேலாய் சோதிக்காத ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவான சுமை. 613 கட்டளையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு யோ இதுவா அதுவா அதை எழுதிங்க, நெத்தியில வச்சு கட்டிப்பாங்க. உங்களுக்கு தெரியாது நீங்க ஜூஸை பார்த்துருக்கீங்களான்ட்டு. ஒரு ஸ்கொயர் இதில் அதுக்குள்ளே இருக்குமா அத்தனையும் எழுதி அவங்க நெத்தியில் கட்டியிருப்பாங்க. நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து அப்ராட் போனீங்கன்னா யூ கேன் see those people போட்டுட்டு யாரையும் சட்டை பண்ண மாட்டாங்க. அதுதான் அவங்க நியாயப்பிரமாணம். அப்படி கண்களுக்கு நடுவே ஞாபக குறின்னு சாமி சொன்னாரா? அதுதான் அந்த கண்களுக்கு நடுவே அவங்க வச்சுக்கிற ஞாபக குறி. அது கீழ்ப்படி வாங்கலான்னு ஐ டோன்ட் நோ, அதை நம்ம கேட்கக்கூடாது. சரியா? அப்போ ஆண்டவர் இங்க சொல்றது லகுவான சுமை, கிறிஸ்துவின் ராஜரீக பிரமாணம். சரியா? அடுத்ததாக இந்த நியாய பிரமாணத்தினால இன்னும் ஒரு நெகட்டிவ், ஒரு சிக்கல் அதில் என்ன இருந்துச்சுன்னா, ரோமருக்கு எழுதின பவுல போசலன் ரோமருக்கு எழுதின அவர் சொல்றாரு, இந்த நியாய பிரமாணம் வந்ததுனால பாவம் பெருகி போச்சுன்னு சொல்றார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5, ரோமர் 5 20ஆம் வசனம். மேலும் மீறுதல் பெரும்படிக்கு பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாவம் கிருபை பெருகிற்று என்று பாவம் என்னவா? நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் பாவம் பெருகினது. எப்படி எப்படி? நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கணும். பாஸ்டர் எனக்கு இது என்னுடைய பர்சனல் எக்ஸாம்பிள், ஆனால் அதுதான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் எக்ஸாம்பிள். அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு செமஸ்டர் இருந்தேன் ஒரு காலேஜில், லெக்சரராகவே அனுப்புனாங்க. அங்கே ஸ்டூடெண்ட் அப்போது அந்த நான் எனக்கு கொடுத்துருந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து எங்கள் காலேஜுக்கு நடந்து வரேன். ஆனால் ஆளே இருக்காது. அப்படி திரும்பி பார்த்தா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. நான் அப்போ யோசிப்பேன், யாரானு பின்னால் நின்று சுட்டு தள்ளினான்னா கூட யாருக்குமே தெரியாது. அப்போ எங்களுக்கு வந்து என்ன கட்டளை அந்த எங்களோட ஃபாரின் ஸ்காலர்ஸ்க்குனா, எப்பொழுதுமே உன்னுடைய பாஸ்போர்ட் கூட இருக்கணும். அப்போது அந்த ரோடில் போகும்போது ஸ்டாப் அண்ட் ப்ரொசீடுன்னு நடுவில் ஒரு சைன் இருக்கும். அதாவது மெயின் ரோடு கிடையாது. மெயின் ரோட்லேருந்து நாங்கள் உள்ளே போவோம், அங்கே இன்னொரு ரோடு கிராஸ் ஆகும். அந்த கார்னரில் ஸ்டாப் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு ஒரு சைன் இருக்கும். அப்போது எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். சில நேரம் என்னை வந்து அவர் வீடு எங்கள் வீட்டு பக்கத்துலனால என்னை கூட்டு கொண்டு போய் காலேஜில் விடுவார். அவங்க ஒய்ஃபும் செய்வாங்க, அவர் வயதானவர்கள் இருவரும். அப்போது ஒரு நாள் நாங்கள் அவர் வண்டியில் வரும்போது அந்த இடத்துல அவர் ஸ்டாப் பண்ணார். ஆளே இருக்காது. உடனே நான் சிரிச்சிட்டேன். ஒய் காலா யூஆர் லாஃபிங் அப்படின்னார். நான் சொன்னேன், அவர் பேர் ப்ரொஃபஸர் ரால்ஃப். இந்த இடத்துல நீங்கள் நிறுத்துறீங்களே, யாருமே இல்லை, வாட் இஸ் த நீட் டு ஸ்டாப்னு கேட்டேன். அமான் யுவர் அன் இண்டியன்னாரு. விளங்குதா உங்களுக்கு? நம்மனா என்ன செய்வோம், ஆளே இல்லை நீ வாட்டுக்கு போ, அதில் தான் வி ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னாரு. அவர் ஒய்ஃப்கிட்ட இவரை விட்டுட்டேன், அவர் ஒய்ஃப் என்னை கூட்டிகிட்டு வரோம் சில நேரம். அப்போது பாட்டி வாட் இஸ் த ஃபன் அண்ட் ஸ்டாப்பிங் ஹியர் அப்படின்னா, எஸ் யூ ஷுட் அப்படின்னும். அப்போது நீ ஆள் இருக்கியோ இல்லையோ அந்த இடத்துல நம்மனாக்கா சைக்கிளை கூட நிறுத்த மாட்டோம். ஸ்டாப் அண்ட் ப்ரொசீஜர் நிற்பான். இப்போ நமக்கு என்ன டெண்டன்சி, இது என்னுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், யூ ஷுட் நாட் டூ திஸ்ன்னு சொன்னால் கட்டாயமாக செய்வாங்க.
எஸ் ஆர் நோ. பிள்ளைங்க கிட்ட இந்த பாரு இது செய்யவே கூடாது, செஞ்சா என்ன பண்ணும், செய்து பார்ப்போமே, செய்வாங்களா மாட்டாங்களா? உங்கள் பிள்ளைங்கள்லாம் கரெக்டாக, என் பிள்ளைங்களும் ஒபீடியன்ஸ் சில்ட்ரன் தான், இருந்தாலும் சொல்கிறேன், செய்வோம்ல குட்டீஸு. அங்கே போனேன் என்ன போகிறேன் நான், குட்டி பிள்ளை போகும். அப்போ நமக்குள்ள டெண்டன்சி என்னன்னா, நீ செய்யாதன்னு கட்டளை போட்டா நான் செய்வேன். அப்போ நீ நியாயப்பிரமாணத்தில் 613 கட்டளை போட்டால் என்னடா போட்டு இப்படி எங்களை தொந்தரவு பண்ணுறீங்க, நான் செய்வேன். நீ என்ன தண்டனை கொடுப்போ, வெள்ளி காசை கட்ட சொல்லுவப்போ. அதை தான் இந்த இடத்துல மீனிங், கரெக்ட் மீனிங். பாவம் பெருகின இடத்தில் அடுத்து என்ன சொல்றாரு, கிருபை அதிகம். அப்போ ஆண்டவர் இந்த பாவம் பெருகி போன நம்ம வாழ்க்கையில அதிகமான கிருபையை கொடுக்கிறாராம் இயேசு கிறிஸ்து. கிரேஸ் அப்பான் கிரேஸ், கிரேஸ் அப்பான் கிரேஸ். இதுல நீ தப்பு பண்ணிட்ட, ரைட்டு, நீ மனசாவப்பட்டு மன்னிப்பு கேட்கிற, ஓகே, கிவ் யூ மோர் கிரேஸ். எதுக்கு? நீ திருப்பி இதை செய்யாம இருக்கிறதுக்கு. ஆமென். அதனால நமக்கு கிறிஸ்துவின் ராஜரீக பிரமாணம் தேவையாயிருந்தது. ஓகே, புறஜாதியாருக்கு ஓகே. இப்போ இந்த யூதனுக்கு என்ன நடந்தது என்றால், நியாயப்பிரமாணத்தை வைத்து நீ நீதிமானாகவே முடியாது. அதனால உனக்காக தேவனே வந்து மனிதனாகி சாபத்தை சுமந்து கொண்டார். அதனால அவர் வழியை தான் நீ தேவனிடத்துல போக முடியும். அதை தான் ஆண்டவர் சொன்னது, என்னாலே அல்லாமல் ஒருவனும், அவர் குற்றமற்றவரும். நீங்க எபிரேயர் 7:26 வாசிங்க, எல்லாருமே வாசிக்கலாமே. எபிரேயர் 7:26, 25 கூட சேர்த்துக்குவோம். மேலும் தமது மூலமாய் எல்லாம் சேர்ந்து தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். தேவன் என்னை இப்போ கடந்த காலத்திலிருந்து விடுதலை செய்தார் பாவங்களிலிருந்து, இப்போ விடுதலை செய்வார். ஆமேன். ஏன்னா அவர் நமக்காக பரிந்து பேச எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்ததுடைய முக்கியமான ஒரு ரீசன் இது. ஆமேன். தன் பிள்ளைகளுக்காக பரிந்து பேச, ஐயோ என் பிள்ளை, நான் எடுத்துட்டேன் தண்டனை, என் பிள்ளையை மன்னிச்சிருங்க, இனி செய்யாது. ஆமேன். அப்போ அடுத்த வசனம் பாருங்க, எதனால அவர் இப்படி செய்ய முடியும்? பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அப்போ நமக்கு பிரதான ஆசாரியர் யார்? நம்முடைய மகா பிரதான ஆசாரியரான இயேசு கிறிஸ்து. அப்ப இது நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம மறுபடி அதே பாவத்துக்குள்ள விழுவோமா? விழமாட்டோம். சொல்லுங்க தைரியமா, விழமாட்டேன். நான் ரொம்ப பொய் பேசியே என் வாழ்க்கையை நடத்தியிருக்கிறவளா இருந்தேன். நான் கிறிஸ்துவுக்கு முன்னால அவரிடத்துல வந்த பிறகு நான் அதிலிருந்து விலகுவதற்கு, விடுபடுவதற்கு நான் முயற்சி எடுக்க வேண்டும். இன்னும் ஒரு பாயிண்ட், மேபி அதோடு நான் நிறுத்துறேன். இந்த நான் முதலே பார்த்துட்டோம், நியாயப்பிரமாணத்துக்கு அடியில் மக்களை காவல் பண்ணப்பட்டிருந்தோம். அப்படிதானே வாசிச்சோம். கலாத்தியர் 3:23, 26, 28 நியாயப்பிரமாணத்திற்கு உள்ளே காவல் பண்ணப்பட்டிருந்தோம். அப்படி என்ன அர்த்தம்னா, நாம் பாவம் செய்யாதபடி, ஒரு யூதன் பாவம் செய்யாதபடி நியாயப்பிரமாணம் தான் அவனை காவலாளியாக இருந்து காத்து கொண்டது அப்படின்னு சொல்றார் பவுல். ஆனா கிறிஸ்து வந்த பின்பு எடுத்துக்கொள்ளுங்க, கலாத்தியர் 3:24 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாதியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாதிக்கு கீழானவர்கள் அல்லவே. அப்போ நியாயப்பிரமாணத்தின் படியே தன்னை சுத்திகரித்த யூதன் கிறிஸ்துவுக்குள் வந்த பின்பு
அது டீச்சரா இருந்து வழி காட்டி விட்டுருச்சு, கிறிஸ்துவனிடத்துல நடத்தி விட்டது. இனிமேல் இப்போ நம்ம ஒரு காலேஜில் படிக்கிறோம், ஸ்கூலில் படிக்கிறோம், பிள்ளைக்கு சரியாக படிப்பு வரலன்னு நீங்கள் ஒரு டியூஷன் டீச்சரை எம்ப்ளாய் பண்ணுறீங்க வைத்துக்கொள்ளுவோமா? அப்போது அந்த டியூஷன் டீச்சர் இவங்களை நல்லா அந்த குழந்தைய ட்ரெயின் பண்ணிடுறாங்க. அந்த டியூஷன் டீச்சரே பிள்ளைய எக்ஸாம் எழுதி டிகிரி வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாது. அந்த டியூஷன் டீச்சர் ட்ரெயின் பண்ணி அப்படியே அவள் ஸ்ட்ரீம்குள்ள அவளை விட்டுறாங்க. அவள் கல்லூரிக்குள்ளேயோ பள்ளிக்குள்ளேயோ வந்து அவங்க சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய டிகிரியை பெற்றுக்கொள்கிறாள். அதே போல் இந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுதுன்னு சொல்கிறாரு பவுலப்போஸ்தலன், கிறிஸ்துவனிடத்தில் நடத்திருச்சு. இனிமேல் நீ டியூஷன் டீச்சர் உனக்கு எக்ஸாம் வச்சு டிகிரி கொடுக்க முடியாது. நீ உனக்கு டிகிரி கொடுக்க வேண்டியது உன்னுடைய கல்லூரி. ஆமென். அப்போது கிறிஸ்துவனிடத்தில் நம்மளை நடத்திருச்சு. அதனால அடுத்து வருது, நீ யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஆமென், ஆமென். அப்போ கிறிஸ்துவை மற்றும் விசுவாசத்தினாலே தான் நான் நீதிமானாக்கப்படுகிறேன். அதனாலே எனக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை, கிறிஸ்துவின் ராஜரீக பிரமாணம் தான் விசுவாசிக்கு தேவை. ரோமர் 10:4, ரோமர் 10:4, ரோமர் 10:4, 10:4மா? கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். இது எங்களுடைய சபையில எங்களுக்கு சின்னலேருந்து முதல்ல இதை தான் சொல்லுவாங்க, கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஸோ கிறிஸ்துவுக்கு நான் கீழ்ப்படிந்து அவருடைய ராஜரீக பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தால் நான் நியாய பிரமாணத்தை என் மனதிலே ஏற்றிக்கொண்டு திரிய வேண்டியதில்லை. கிறிஸ்து சொன்ன தேவனிடத்தில் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவேன், பிறனிடத்திலே என்னிடத்தில் அன்பு கூறுவதில் அன்பு கூறுவேன். சிலர் நீங்கள் சொல்லலாம், என்னையே நான் நேசிக்கிறது இல்லை. நிறைய பேர் அப்படி இருக்கோம், தன்னைத்தானே தண்டித்து கொள்ளுகிறவர். சே, போய் சேட்டேன் டப்பு டப்புன்னு அடிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? சின்னதுலேருந்தே அப்படி செய்யக்கூடாதுன்னு கற்பிக்கப்பட்டோம். அப்போது அதனால் நான் மற்றவர்களையும் அப்படி தான் தீர்ப்பேன். மற்றவர்களை குற்றப்படுத்துகிற யாரையும் நீங்கள் பாருங்கள், அவங்க தன் மேலே மிகவும் கடினமாக இருப்பார்கள். அதற்கு நமக்கு இடமில்லை. நான் யாரை போல நேசிக்கணுமா? கிறிஸ்து என்னில் அன்பு கூர்ந்தது போல நான் பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஆமென். சரி, இதோட கடைசியில் போன தடவை ரோமரில் இதை நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். இதை நான் பண்ண போகிறதில்ல. நான் ஆக்சுவலாக ஃபுல்லாக பண்ணணும்னு யோசித்தேன், வேண்டாம், ஏன்னா அதுலேயே நான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு காரியம் ஹோம்ஒர்க் என்னன்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம், இதில் 5 கேள்விகள் அடங்கி இருக்கிறது. பவுலப்போஸ்தலன் 5 கேள்விகளை கொடுக்கிறார். அந்த 5க்கும் உடனே அவரே பதில் கொடுக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 5 கேள்விகள் இருக்கிறது. நீங்க உட்கார்ந்து இந்த வாரத்தில் ரோமர் 6ஆம் அதிகாரத்தை பாட்டாக படிங்க. இந்த 5 கேள்விக்கு அங்கேயே 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 பதில் கொடுத்துறார். எதுக்குன்னா, இது ஒரு டவுட் வந்துருச்சு கிறிஸ்துவின் சபைக்கு. அப்போ அதிகமான கிருபைன்றீங்களே, நாங்கள் வாட்டுக்கு எதையும் செய்யலாமா? ஆண்டவர் மன்னிச்சிருவாரா? நம்மை குறித்த அவிசுவாசிகள் கொடுக்குற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இது. நீங்கள் உடனே போய் பாவ அறிக்கை பண்ணிடுவீங்க. உங்களை யாரும் அப்படி சொன்னது இல்லையா? பாவ அறிக்கை பண்ணிடுவீங்க, அப்புறம் திருப்பி வந்து செய்வீங்க. பாவ அறிக்கை பண்ணிட்டா அதே பாவத்தை மறுபடி செய்யக்கூடாது. கர்த்தாவே என்னை பலப்படுத்தும்னு சொல்லி நாம் ஜெபிக்கணும். அப்போது இந்த இடத்துல ஆண்டவர் இப்படி ஒரு 5-6 கேள்விக்கு பவுலப்போஸ்தலன் பதில் கொடுக்குறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்களே படித்துக்கொள்வீர்களா? அதனால் நான் அதில் மெசேஜ் கொடுக்க போதில்லை, அதுக்குள்ளே நுழைஞ்சா நான் வெளியவே வர முடியாது. அதனால் 6 கேள்வி கொடுத்து அதில் என்ன மெயின் பாயிண்ட்னா, நீ கிறிஸ்துவுக்குள் கிருபைக்குள்ளே வந்த நீ பாவம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. நம்ம அதில் ஒரு வசனத்தை போன வாரம் சொன்னோம், பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது என்று. 6:14 பாவம் உங்களை
மேற்கொள்ள மாட்டாது என்று. எனவே பாவத்திலே நாம் நிலைத்து நிற்க முடியாது என்பதை தெளிவுபடுத்துகிறார். இதற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற டூல் என்ன, உபகரணம் என்ன, அதை மாத்திரம் சொல்லி நிறுத்துறேன். 3 வசனம் குறித்து கொள்ளுங்கள். நான் என்னன்னு மாத்திரம் சொல்லிடுறேன், வசனம் வாசிக்க வேண்டாம். இதையும் நீங்கள் ரோமர் 6 படிக்கும்போது சேர்த்து கொள்ளுங்கள். ரோமர் 12:1 அங்க சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுறத நான் கீழ்ப்படியணும்னா எனக்கு கொடுக்கப்படுகிற டூல், நான் எந்த ஆயுதத்தை வைத்து நான் அதை செய்ய முடியும்? ரோமர் 12:1 என் சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு முறை பலி செலுத்தப்பட்டதை மறுபடி ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமாவா இல்லையா? அப்போ நான் என் சரீரத்தை கிறிஸ்துவின் பலிபீடத்திலே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும்போது மறுபடி என் பழைய வாழ்க்கைக்குள்ளே நான் திரும்ப முடியாது. எனவே பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதுதான் அது கரெக்ட் மீனிங். அடுத்தது என்ன கொடுக்கிறார்? இது சரீரத்துக்கு. அடுத்தது ரோமர் 12:3 வசனம். அந்த 3 வசனத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அதை மாத்திரம் கோடு போட்டுக்கோங்க. முதல்ல சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியாய். 2வது பாயிண்ட் 3வது வசனம், மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இருக்கா இல்லையா உங்க பைபிள்ல? ரெண்டாம் வசனமா இருக்கும். அப்ப ரோமர் 12 கரெக்ட், சாரி 2ஆம் வசனம். 2ஆம் வசனம், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அது அடுத்தது. இது எதுக்கு? என் ஆத்துமாவிற்கு. முதல்ல சரீரம் ஜீவ பலியாய் கொடுக்கப்பட வேண்டும் அனுதினமும். 2வது என் ஆத்துமா, என் மனம் மறுரூபம் அடைய வேண்டும். அது எதனால மறுரூபம் அடையும்? வார்த்தையினாலே, சபைக்கு வருவதினாலே, திருவிருந்திலே பங்கு பெறும்போது நம்ம பாஸ்டர் எப்பயும் சொல்லுவாங்க, உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் என்று. ஸோ வசனத்தை கேட்கும்போது சபைக்கு வரும்போது, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் போது, அவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது என் மனம் என்ன செய்தான்? மறுரூபமாகுது. அப்போ நான் பழைய ரூபம் போயிருது, புதிய ரூபம் வருகிறது. இது என் ஆத்துமாவிற்கு. 3வது ரோமர் 8:16. ரோமர் 8:16 வாசிக்கிறோமா எல்லாரும் சேர்ந்து? நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவிடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்போ நான் போன வாரம் நான் சொன்னேன், நம்முடைய ஆவி ஆத்துமாவையும் கண்ட்ரோல் பண்ணும், சரீரத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். அப்போ எப்படி நான் அவருக்கு பிரியமாய் நடப்பேன்? என் ஆவி, உனக்கு எப்படி தெரியும்? உங்களை பார்த்து யாரோ கேட்குறாங்க, நல்ல கவனித்து கொள்ளுங்கள். நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்கிறேன்ல, எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? நம்ம சொல்லலாம், நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேன், வசனத்தை வாசிக்கிறேன், பரிசுத்தமாக வாழ நான் முயற்சி எடுக்கிறேன், நான் நினச்சி யாரையும் துன்பப்படுத்துறதில்ல அப்படின்னு சொல்கிறோம். உனக்கு தெரியுமா? வெளியே காட்டுற நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம். உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியுமில்ல. அது இல்லை பதில், இதுதான் பதில். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளாயிருந்து என்னுடனே கூட, நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை, இப்படி செய்யாத, இப்படி செய்யாத, என் பிள்ளை கவலைப்படாத, என் பிள்ளை பாரமடையாத, நான் பார்த்துக்கொள்வேன். என் தலையில் போட்டுட்டு நீ பாட்டுக்கிரு. வழி விலகி நம்ம பாட்டுக்கு சித்தம் எதுனே தெரியாமல் ஒரு பக்கம் கண்ணை மூடி போயிட்டு இருந்தோன்னா, நீ என் பிள்ளை, இது என் சித்தம் இல்லை உனக்கு, கம்பேக், என் சித்தத்துக்கு பின்னால் வா சொல்கிறாரா? அதுதான் நம்முடைய மனசாட்சியை பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளும் போது என் ஆவியுடனே நான் தேவனுடைய பிள்ளை. அப்போ தைரியமாக நீங்கள் என்ன சொல்லணும்? தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர்னா உங்களுக்கு ஒரு விளக்கமாக இருக்கலாம், பிறருக்கு தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு,
நான் அவர் பிள்ளைன்னு அவரே எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆமென். எப்படி தெரியும்? நீ செய்கிற தப்ப நான் செய்ய மாட்டேன். தைரியமா சொல்லிடுவோமா? நீ காப்பி அடிப்ப, என்னை அடிக்க விடவே மாட்டாரு. திரும்பியே நான் பார்க்க மாட்டேன். நீ மற்றவங்களுக்கு விரோதமா நீ வாட்டுக்கு பேசுவ, எதையும் என்னை வாயை கட்டி போட்டுருவாரு. பேசாத, இது உண்மையான உனக்கு தெரியாது சொல்லுவாரா? அந்த கட்டளைக்கு கீழ்ப்படி, நீ என் பிள்ளை. அதான் உனக்கும் எனக்கும் உங்களுக்கு எனக்கும் இல்லை, விசுவாசிக்கும் வித்தியாசம். சரியா? இப்ப சரீரம், ஆத்துமா, ஆவி. அதனாலதான் ஸ்டடி சொன்னோம், ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்தும் பரிசுத்தமாக்கப்படுவதாக. அப்போ ஆண்டவர் இந்த எல்லா கீழ்ப்படிவதற்கு நம்ம அம்போன்னு விட்டுறல, படுகுழியிலிருந்து தூக்கி கண்மலை மேல் நிறுத்தி நீ தொப்புன்னு விழுன்னு விடுறாருன்னு சொல்லுதா? உறுதிப்படுத்துறார். கிறிஸ்துவின் கட்டளை, இந்த வேதம் சொல்லுகிற கட்டளைகளை. அதனால தான் ஒரு வாரம் நம்ம சொல்றோம், இதுல சொல்லுவதே நான் அபியாசப்படுத்துவேன் என்று. இந்த உறுதியை நம்ம நினைச்சிருக்கோம். ஆமென். கர்த்தர் நமக்கு ஆத்துமா, ஆவி, சரீரத்தை பக்குவப்படுத்துறார். எல்லாவற்றுக்கும் மேல எங்களுடனே உள்ளாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறார். எப்படி? கர்த்தருடைய வார்த்தை. ஆவியானவர் என்னோட பேசினாரு, உன்னை அடிக்க சொன்னாருன்னு யாரும் சொன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஏன்னா ஆவியானவர் இந்த வார்த்தையை வச்சுதான் பேச முடியும், வேற எதையும் வச்சு பேச மாட்டார். ஆமென். நீ தான்ப்பா என் ஃப்ரெண்டு அப்படி சொன்னாரு உங்க ஆவியானவர். நானும் கிறிஸ்தவ பிள்ளை தான். இதுல இருந்து சொன்னாரா? வசனம் காட்டு. இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர் எனக்கு சொல்லட்டும். நான் படிக்கிற காலத்தில் ஒரு லெக்சரர் எங்களுக்கு அப்படி சொல்லி தருவாங்க. அவங்க ரொம்ப ஆண்டவருக்குள்ள இருந்த ஒரு அருமையான ஒரு லேடி, தன் வாழ்க்கையவே அப்படியே அர்ப்பணிச்சவங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ தான் இதுன்னு காட்டினார் எனக்குன்னு சொன்னா, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், உனக்கு காட்டினார்ல, அதே ஆண்டவர் எனக்கும் காட்டுவார், காட்டும்போது பார்த்துக்குவோம். நான் எதை சொல்கிறேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. புரியலை, சொல்ல விரும்பலை. என்னன்னா நீ தான் என் பொண்ணுன்னு காட்டினார். அப்படியா? அதே ஆண்டவர் எனக்கு காட்டட்டும். காட்டும்போது வில் சி. காட்டலை, ஓடிப்போம். அவ்வளோதான். அப்படிதான் தப்பிக்க முடியும். அப்படிதான் தப்பிக்க முடியும். நீ நானும் சேர்ந்து அந்த டீச்சருக்கு விரோதமாக எழுதி போடுவோம் ஆண்டவர் சொல்கிறாரு. எனக்கு சொன்னார்ப்பா, எனக்கு சொல்லலையே வசனத்தை வச்சு. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதன்னு எழுதுறாரு, நான் எப்படி எழுதுவேன்? அப்படிதான் தப்பிக்கணும். ஆமென். எல்லாரும் ஒரு கையெழுத்த போடுறாங்க, நானும் போடக்கூடாது. ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனவே நாம் உறுதி அளித்தபடி கர்த்தருடைய வார்த்தையை அபியாசப்படுத்தி கீழ்ப்படிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒரே ஒரு வசனத்தை கண்ணை மூடி வாசிச்சுட்டு நான் முடிச்சிருவோம். சங்கீதம் 143:10 அது போடுறியடா. சங்கீதம் 143:10 நீங்கள் அதையே கூட பார்க்குறேன்னா பாருங்கள். 143:10 வந்துருச்சாமா? சொல்லுங்கள், எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். இதான் நம்ம ஜெபம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமேன். இதை தினம் காலையில் நீங்கள் வெளியே போகும்போது சொல்லிட்டு போனால் கர்த்தர் நம்ம எல்லா தீமை நின்றும் ஆக்கினை நின்றும் சாபங்களிலிருந்து விலக்கி காப்பாற்றுவார். இனி என் உள்ளில் கலக்கம் இல்லை, இனி என் உள்ளில் கலக்கம் இல்லை. ஆராதனை 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 ஆராதனை
கொண்டீர். நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர். ஆராதனை 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 இனி என்னுள்ளே கொண்டீர். நீரெந்தன் மருத்துவரே. ஹல்லேலூயா. ஜெர்மனி முடிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைங்க ப்ராஜெக்ட் எல்லாம் நமக்கு காட்டணும்னு வந்தாங்க. மெலிட்டா சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்காக ரொம்ப டைம் எடுத்து அவங்க பிஸி ஷெடியூல்லையும் எப்படியாவது இந்த பிள்ளைங்களுக்கு நல்லதா ஒரு கொண்டு வரணும்னு சொல்லி பாருங்க. அவங்க கையில் இன்னைக்கு குடியரசு தினத்தை அவங்க தான் கொண்டாடுறாங்க பாரு, ரிபப்ளிக் டே. Praise Lord. ஒரு குவிக் டிஸ்பிளே ஆஃப் வாட் வி டிட் அஸ் பார்ட் ஆஃப் ரிப்பப்ளிக் டே இன் சண்டே கிளாஸ். ஸோ நம்ம ஆண்டரை பற்றி மட்டுமே பிள்ளைங்களுக்கு சொல்லித்தராமல் ஆண்டரை எப்படி இந்தியாவுக்கு கொண்டு போகிறது, இந்தியாவுக்காக எப்படி ஜெபிக்கிறது, முதல்ல நம்மளோட ஊர் என்ன, நம்மளோட கேபிட்டல் என்ன, இந்தியாவோட கேபிட்டல் என்ன, நேஷ்னல் அனிமல், குட்டீஸ் எல்லாம் வந்து நேஷ்னல் அனிமல் என்ன, ஃப்ரூட் என்ன, இந்த மாதிரி சின்ன சின்ன கலரிங். ஸோ இதை யூஸ் பண்ணி இன்றைக்கி நாங்கள் என்ன படித்தோன்னா ஐ ஆம் அ பேட்ரியாட். ஸோ நான் வெறும் கிறிஸ்தவன் மாத்திரம் இல்லை, எனக்கு இந்தியா ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வயசுலேருந்து எங்கள் பிள்ளைங்க இங்கே நாங்கள் இந்தியாவுக்காக எப்படி நாங்கள் இன்றைக்கி எங்கள் சண்டே கிளாஸில் ஜெபித்தோம், இனிமேல் நாங்கள் எப்படி ஜெபிக்க போகிறோம்,
அப்படின்றது இந்த இடத்துல இந்த குட்டி பிள்ளைங்கள்லேருந்து நாங்கள் அந்த விதையை போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதோட ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஒரு குழந்தைங்களுமே என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் நாங்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். எப்படி மோசஸ் வந்து எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே வழிநடத்தி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ வந்து ஆண்டவர் மோசஸ் சீனாய் மலை மேலே கூட்டிகிட்டு போயிட்டு 10 கட்டளைகளை கொடுக்குறாரு. அதே போல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சாலும் இந்தியன்ஸ்க்கு என்ன பண்ணுன்ற க்ளூ இல்லை. we were clueless. ஸோ பிஆர் அம்பேத்கர்னு ஒருத்தர் வந்து கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணி இப்படி தான் இந்தியா இருக்கணும், திஸ் இஸ் ஹவ் இந்தியா கேன் பி அப்படின்றத சொல்லி கொடுத்தாருன்றத இந்த இடத்துல கொண்டு போயிருக்கோம். ஸோ எங்கள் குட்டீஸ் எல்லாரும் ஃப்ளாக்ஸும் குத்தி அண்ட் எல்லாருமே they were very happy. அந்த கலர்ஸ் என்ன அது என்னன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுதா இல்லையா? தெரிஞ்சுதா? என்ஜாய் பண்ணீங்களா? இல்லையா? சவுண்டே வரலையே. என்ஜாய் பண்ணீங்களா? ஸோ இதுதான் எங்களோட சண்டே கிளாஸோட ஒரு குவிக் டிஸ்பிளே. தேங்க்யூ. தேங்க்யூடா, உங்களுடைய எஃபோர்டுக்காக இன்னும் ஒரு கை தட்டுவோமா?